நம்ப முடியாம இருக்கலாம். இது கேட்க எப்படி இருக்குன்னு தெரியும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் ஒதுக்கப்பட்டவங்க, பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சவங்க, தனிமையில் இருக்கவங்க அமைதியான ஒரு இடத்தை தேடி போய் வாழணும்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு போனா எவங்கிட்டயே என்ட்ரி கார்டு வாங்கின கதையாயிருச்சு இந்த திரைக்கதை. கதையோட ஆரம்பத்தில் தான் மனைவியை பிரிஞ்ச கதையின் நாயகன் தான் மனைவி விருப்பப்படி போரஸ்னு ஒரு இடத்துக்கு போறாரு. இது ஒரு புது ஆரம்பமா இருங்க மிஸ்டர் கூப்பர். கடுகு தூக்கி மூஞ்சில போட்டா வெடிச்சிரும். அப்படிப்பட்ட சிடுமூஞ்சி கொண்ட கதையின் நாயகன் சில நாட்கள் கடந்து அங்க இருக்க சக மனிதர்கள் கூட அன்பா பேசி பழகுறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இருந்த நண்பன் வீட்டுல அவரோட உயிரை ஒரு உயிரினம் ஸ்ட்ராவே இல்லாம உயிரை உறிஞ்சு குடிக்கிற நிகழ்வை பார்த்து அரண்டு போறாரு. மரணம் தான் உண்மையான மான்ஸ்டர். ஆனா அங்க இருக்கிற சக தோழர்கள் எப்படி இதை நம்புவாங்கன்னு அவருக்கு ஒரு குழப்பம். அங்க இருக்கிறவங்க அவருக்கு இயற்கையான சாவுன்னு முடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்னதான் நடக்குது, அவரும் அங்க இருந்த சக நண்பர்களும் என்னதான் ஆனாங்கன்னு ஒரு விறுவிறுப்பான கதைக்களங்களோடு அதிர வைக்கும் காட்சிகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சா நெட்ஃபிளிக்ஸ்ல த போரஸ்னு 8 எபிசோட தமிழ் டபிள்யூ இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. 2002 எக்ஸ்பயர் ஆயிடுச்சு.